ஒருவர் ரூபாய் 1500க்கு ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி அதில் ரூபாய் 500க்கு பழுதுகளை நீக்குகிறார். முடிவில் அவர் அந்த மிதிவண்டியை ரூபாய் 1800க்கு விற்கிறார் எனில் அவர் அடையும் நஷ்ட சதவிகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தர் 1500 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கி மேற்கொண்டு 500 செலவு பண்ணி அந்த சைக்கிளை சரி பண்ணுறாரு. அப்போ மொத்தம் அவர் அந்த சைக்கிளை வாங்கினதுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு? வாங்கின 1500 ஒன்று, அப்புறம் சரி பண்ணதுக்கான 500 ஒன்று, மொத்தம் சேர்த்து 2000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. அப்போ அந்த சைக்கிளை வாங்கின விலை எவ்வளோ? 2000. வாங்கிட்டு எவ்வளோக்கு விற்றுருக்காரு? விற்ற விலை 1800 ரூபாய். இப்போ வாங்கின விலை அதிகமாக இருக்குது, கம்மி பண்ணி விற்றுருக்காரு, விற்ற விலை கம்மியாக இருக்குது. அப்போ இதுலேருந்து தெரியுது அவருக்கு நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கும். அப்போ நமக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? நஷ்ட சதவிகிதம் கேட்டிருக்காங்க. நமக்கு சதவிகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருக்காருன்னு நம்ம அமௌண்ட்டாக கண்டுபிடிச்சிடணும். அது எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருக்காருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ நஷ்டம்னு தெரிஞ்சிருமா? அதாவது வாங்கிய விலையிலேருந்து விற்ற விலையை மைனஸ் பண்ணணும். அப்போ 2000லேருந்து 1800 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 200 வருமா? அப்போ 200 ரூபாய் தான் அவருக்கு நஷ்டம் அடைஞ்சிருக்கு. இப்போ நஷ்டம் அடைஞ்ச அமௌண்ட்டு தெரிஞ்சிருச்சு. அப்போ சதவீதம் கண்டுபிடிக்கணுமா? 2000ல் 200 நஷ்டம் ஆயிடுச்சு. அப்போ 2000ல் 200ங்கிறது எவ்வளோ சதவீதம்னு கண்டுபிடிக்கணும். சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 100ஆல் பெருக்குவோமா? அப்போ இந்த 2 0க்கு, அப்புறம் இந்த 1 0க்கு இந்த 1 0க்கு கேன்சல் ஆயிருமா? 2 2 10 2 20. அப்போ 10% தான் நஷ்ட சதவிகிதம்.